தமிழர் பிச்சை எடுப்பதற்கு தயாராக இல்லை என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன். எனது சகோதரர்கள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள். முடிந்தால் உங்களால் பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் எனப்படுகின்ற அந்த சட்டத்தை எடுத்து விடுங்கள். நாங்கள் கொண்டு வருகிறோம் உங்களுக்கு பில்லியன் ட்ரில்லியன் கணக்கான பணம். எனது சகோதரர் உங்களுக்கு கொண்டு வரும். நாங்கள் போடுகிறோம் பிச்சை. நாங்கள் இந்தியாவுடன் பிச்சை எடுப்போம், சைனாவுடன் பிச்சை எடுப்போம். எடுத்த பிச்சையிலே ஒரு 0.01% பிச்சையை தான் எங்களுக்கு போடுவோம். அந்த பிச்சையை ஜனாதிபதி அவர்கள் வந்து சொல்லுவார், இந்த வடக்கு மாகாணத்துக்கு பிச்சை போட்டிருக்கேன். பிச்சையிலும் பிச்சை எடுப்பானாம் ஆண்டி பிச்சை, அதுக்கு பிறகு போடுவானாம் ஒரு பிச்சை. இது ஒரு கேவலமான சிலையா. எங்களுக்கு இது சரியான மனவருத்தம். நான் எங்களுடைய அரசாங்கத்தின் இந்த வரவு செலவு திட்டத்தில் மிகவும் எதிர்பார்ப்போடு இருந்தவன். அந்த பிச்சை நன்றி. அந்த பிச்சைக்கு எங்களுக்கு நன்றி. கதைப்போம். அதே மாதிரி சரி, சுகாதாரத்துறையை எடுத்து பார்ப்போம். முப்படையிலிருந்து தப்பிச் சென்றுள்ள அனைத்து உறுப்பினர்களையும் கைது செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துய்யகுந்தாவினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் முன்னறிவிப்பின்றி முப்படையிலிருந்து தப்பிச் சென்றுள்ள அனைவரையும் கைது செய்யுமாறு முப்படைகளின் பிரதானிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. என் பேர் நந்தகுமார் லங்கேஸ்வரன். நான் மந்தையூருக்கு போய் அம்மாட்ட போட்டு போன இடத்துல ஒரு பின்னிரம்பல் அம்மாவிட்ட போயிட்டு கோயிலடியில் விழுந்துறான். நின்ற இடத்த ரோட்டு போக போலீஸ்காரன் வந்தவங்க வந்து பிடிச்சி அடித்து கையெல்லாம் முறிச்சிட்டு இப்போ தூக்கி ஏற்றி கொண்டு போனவங்க. என்ன கேஸுன்னு கேட்டால் கேபிள் பட்டின கேஸு இருக்கு, உனக்கு மேலிடத்து இந்த ஓர்டர் வந்தால் அதெல்லாம் தூக்கிட்டு போனாங்கண்டு. அப்போ நான் சொன்னேன், என் கையெல்லாம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வாங்க. ஒரு 12 மணி வரை கொண்டு வந்தேன் நைட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு. மந்தியை கொண்டு போயிட்டு அடுத்த நாள் ஒரு 4 மணி போல் இங்கே ஜப்னாக்கு ஏற்றினேன். பிஓபி கவர்மெண்ட் அப்புறம் ஜப்னாவில் கொண்டு போயிட்டு போலீஸ்காரர் அடுத்த நாள் ஜெயில் கார்டு ஒப்படைச்சிட்டு ஒரு ஜெயில் கார்டு வந்து பேக் பாம்பு எடுத்துட்டு அவங்க கோர்ட்ஸுக்குள்ள நீதிவான் பார்த்துட்டு அவருக்கு பிடிக்காத என்ன அவரை ரிலீஸ் பண்ண சொன்னது. அப்போ தம்பி போயிட்டு சைன் வச்சுட்டு இதாண்டி விட பிறகு பின்னே போல அவ வந்து இதை வாங்கிட்டு அவுட்டு விட்டு நீ அவுட்டு விட போயிட்டினோம். நெல்லியடி போலீஸ் 18ஆம் தேதி பின்னேற அடிச்சு இங்கே பிடிச்செடுத்து அடிச்சோடனே கை முடிஞ்சு அப்படி மயங்கிட்டேன். அப்போ விலங்க போட்டு ஆட்டோ வக்கிருக்கு தானே, அதுக்கு குப்பரை போட்டு காலை அவ்வளோ கொண்டு போனேன். போலீஸ் ஸ்டேஷன் வச்சு வாக்குமூலம் எடுத்து அண்டு 12 மணிக்கு அனுப்பி பண்ணேன். மந்தி இல்லை ஜப்னாவில் அப்புறம் அடுத்த நாள் புதன்கிழமை பின்னேரம் முடிஞ்சு ஜப்னாங்க இதுனவே பிஏபி பண்ணணும். என்ன அண்டி அடுத்த நாள் பின்னேரம் 19 20 இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தோ என்ன கேபிள் பட்டின குற்றச்சாட்டு இருக்குது. 6 கேஸ் போட்டிருக்கணும். இது வரைக்குமே அங்கே நெல்லியில் ஒரு கேஸும் இல்லை. 6 கேஸ் போட்டிருக்கணும். என்ன கேஸுன்னு தெரிஞ்சாது. புனே நீதான் பார்த்துட்டு புனேல விட சொல்லி புனேல விட்டு என்னது இல்லை என்ன ஹாஸ்பிட்டல் வச்சு தான் நீதான் வீடியோ கால் பார்த்து. ஓ இப்போ என்ன இது இந்த வழக்கு 10ஆம் மாதம் 25ஆம் தேதி ஓட்டு கிடக்கு. இல்லை அவர் இப்போ கதைக்கிற அப்படி பார்த்துட்டு கையை பார்த்துட்டு விட சொன்னது. ஓ அது செவ்வாய்க்கிழமை நடந்தது. புதன்கிழமை காலையில் போய் முறைப்பாடு கொடுத்தாங்க. அதுதான் அவங்க ஹோல்ட் பண்ணுறோம்னு சொல்லி சொன்னேன். என்னது காரணத்துக்கு அடிச்சவே இவருக்கு அம்மா இயலாது, மனநோயாளி. ஒரு அக்கா ஒரு ஆள் அவாவும் இயலாதவா, கதைக்க மாட்டா. 5 ஆம்பளை பிள்ளைகள். இவர் 5ல் எல்லாரும் வெட்டிங் பண்ணி போயிட்டினோம். இவரும் வெட்டிங் பண்ணிட்டாரு நெல்லியடியில்.
இப்போ இவர் ஒரு அக்கா கட்டாமல் இருக்கிறார், அவள் தான் அவற்ற குடும்பத்தையே பார்க்கறது. இவர் வந்து ஏற்கனவே கையேலாதவர், என்ன கட்டக்கு முன்னமே அவருக்கு கையேலாது. இப்போ கையேலாதவரை வயர் வெட்டினான்னு சொல்லி புகார் கொடுத்துருக்கணும். அதுக்கு என்ன ஆதாரம் இருக்க வீட்ட, என்ன சாட்சி இருக்குது? சாட்சியை வச்சு தான் இவன் பிடிக்கணும். சாட்சி இல்லாமல் பிடிச்சி அடிக்க இயலாதானே. அடிக்கிறது முதல் பிள்ளை. ஒன்று சாட்சி இருக்கணும், இல்லை ஆதாரம் இருக்கணும், இல்லை புரு இருக்கணும், ஒரு வீடியோ ஆதாரமோ என்னண்டாலும் ஒன்று இருக்கணும். ஒன்றும் இல்லாமல் கொண்டே அடிக்க. எனக்கு 2 பிள்ளைகள், ஒன்று ஆம்பளை பிள்ளை, ஒன்று பொம்பளை பிள்ளை. 4 மாதம், 4 வயசும் 8 மாதம். இவர் தான் எங்களை பார்க்குறது. இப்போ இவருக்கு கையடிச்சு முடிச்சதால என்ற பிள்ளைன்ற படிப்பு செலவுக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ அவருக்காக அவ தான் அடித்து கை முறிச்சது. அது வேறு ஒரு தாளையும் இல்லை, அவ தான் அடித்து முறிச்சது. இவர் கையில்லாதவர், மரத்தில் ஏற மாட்டார். நாங்கள் தேங்காய் பிடுங்குறதுக்கே இவரை கேட்குறீல, நாங்கள் தான் தடியால் பிடுங்குறது, என்னடா மரத்தில் ஏற மாட்டேன். அப்படியானவர் என்னென்று மரத்தில் ஏறி வயர் வெட்டினவர். அதைத்தான் நாங்கள் இப்போ கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு அதுக்கு ஒரு தீர்வு வேணும். மற்றது இவரை அடித்ததுக்காக இவர் இப்போ இனி இந்த கையால் ஒன்றும் செய்ய மாட்டார். எங்களை பார்க்குறதுக்கும் ஒரு தரம் இல்லை. அவற்றை அக்கா ஒரு ஆள்லாம் அங்கே இடைக்கிட பார்க்குறவா, தேவட்டையும் பார்த்து எங்களையும் பார்க்குறவா. இது அவாம ஒரு பொம்பளை பிள்ளை கல்யாணம் கட்டாமல் இருக்கிறா. அவன் நடுக எங்களை பார்க்க இயலுமோ? தன் குடும்பத்தையும் பார்த்து எங்களையும் பார்க்குறோண்டா அவக்கும் கஷ்டம். அதுக்கான எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும். மற்றது இவருக்கு அடித்து முடிச்சதுக்காக அவற்ற பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் அவையால் ஒரு நஷ்ட வீடு உதவியினை பெற்றுத்தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நெல்லியடி போலீசார் தன்னை கைது செய்து சித்திரவதைக்கு உட்படுத்தி கையையும் முறித்துள்ளதாக நெல்லியடி பகுதியைச் சேர்ந்த நந்தகுமார் இலங்கேஸ்வரன் என்பவர் குற்றஞ்சாட்டியுள்ளார். யாழ் ஊடகமையத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். 6 மாத காலத்திற்குள் தையிட்டி பிரச்சினைக்கு விரைவில் நாம் தீர்வு காண்போம் என சிவசேனை அமைப்பு தெரிவித்துள்ளது. யாழ் ஊடகமையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை அந்த அமைப்பு தெரிவித்தது. நான் வந்து தம்பாப்பிள்ளை சரியா நான் வந்து தம்பாப்பிள்ளை பிரமேந்திர ராஜா. நான் சிவசேனா அங்கத்தவரும் இந்து பௌத்த சங்கத்தின் ஒரு ஒருங்கிணைப்பாளரும் இருக்கிறேன். இது வந்து தையிட்டி விகாத நீங்கள் கேட்ட கேள்விக்கு தையிட்டி விகாரம் எப்படி திரிக்கப்படுமா இருந்தால் இது ஒரு அரசியல் மயமாக்கப்பட்ட ஒரு இதாக இருக்குது. இது அரசியல் மயமாக்காத இருக்கிறதால நாங்கள் ஒரு பெரிய இன்னலை உருவாக்குறோம். நானும் செம்பாட்டில் பிறந்த நான் செம்பாட்டு மண்ணில் உள்ள நாங்கள் எவ்வளவு லாபம் இருக்குன்னா அங்கே உள்ள மக்களுக்கு தெரியும். அதில் நாங்கள் இந்த காமிகளை பிடிச்சிருக்கிற காணிகளை விட்டால் எங்களுக்கு ஒரு நல்லது. அது இந்த பிரச்சனையை நாங்கள் பெருசாக இதை விட எத்தனையோ ஞாபக விட இருக்குது. எங்களோட இந்த மண்ணில் ஞாபக விட இருக்குது. இந்த விகாரம் ஏதோ மாற்றுதெல்லாம் அங்கே கட்டியிருக்கு. சரி பலத்துக்கு நாங்கள் ஒரு 80% இதுக்கு நாங்கள் இங்கே கீழே இருந்து கல்லெறிகிறோம். அப்படி தேவையில்லை. இது இந்து பௌத்தமாக ஒன்று சேர்ந்து நாங்கள் இந்த பிரச்சனையை 6 மாதத்தில் முடிப்போம். அரசியல் எந்தவித ஈடுபாடும் எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் அது பூஞ்சோலை ஆக்குவோம். எங்கட மண் சிவப்பு மண், அந்த நாளில் பொருளாதாரத்தில் ஓங்கி நின்ற இடம் அவடம். அது எல்லாத்தையும் இப்போ யோசிக்கல. கொழும்புலேருந்து வந்து இங்கே எங்களுக்கு இல்லை அப்படி செய்வோம் இப்படி செய்வோம்ட்டு ஒவ்வொருத்தரும் இல்லை. அந்த நேரம் வெள்ளக்குடி பிடிச்சோண்டு வரைக்கும் வாங்கோ எல்லாம் வெள்ளக்குடி உங்களுக்கு சமாதானம் தருவோம்ட்டு எத்தனையோ தலைவர்களை இழக்க பண்ணினது இதே நேரம் இதே ஆக்கள்லாம். கடைசியில் இன்றைக்கு வந்து எங்களையும் கொண்டு போங்க நடு ரோட்டில் விட போகிறாங்க. நாங்கள் 83ஆம் ஆண்டே பாதிக்கப்பட்ட நாங்கள் எங்களோட இடங்கள் வந்து 83ஆம் ஆண்டே பாதிக்கப்பட்ட நாங்கள் இன்னும் எங்களோட வீடு இன்னும் உடைஞ்சபடி தான் கிடக்கிறது. எத்தனையோ வீடுகள் எல்லாம் அழிஞ்சு எங்களுக்கு அழிவுக்கு கொண்டு போகாதீங்க. உங்களோட அரசியலை பாவிக்காதீங்க. நாங்கள் மத பேதமோ இதுவளோ இல்லை. எங்களோட உலக பிரபலத்தையும் உருவாக்குறதுக்கு உடனடியாக எங்களுக்கு அரசியல் தலையீடு இல்லாமல் இது நாங்கள் சமாதான முறையில் நாங்கள் தீர்வு காண இயலாதது இல்லை. சமாதான முறையில் நாங்கள் அடுத்த 25 தரம் நீங்கள் இது செய்துட்டீங்க. என்ன பிரயோசனம் இருக்குது? ஒன்றுமே இல்லை. 25ஆவது தரம் ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க, என்ன பிரயோசனம் இல்லை? உண்டு. இந்த ஒடுக்குநாளில் துள்ளான்னு துள்ளி போட்டு ஒரு ஒடுக்குநாளில் கொண்டு போடுறார். ஒரு கிறிஸ்டியன் அது உள்ளுக்கு கோயிலுக்குள்ள வரவணுமாம். கிறிஸ்தவர் இவர்கள் தான் கொண்டு வரணும். எங்களுக்கு அங்கே ஒரு 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 நல்ல ஒரு அரசியல்வாதியை கொண்டு போடினா அதில் கிறிஸ்டியன் ஒடுக்குநாளைக்கு வரவணுமெண்டு
இப்போ எங்களுக்கு கிறிஸ்தவர்களும் எங்களுக்கும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு தேவை ஹிந்து பௌத்தத்தை நாங்கள் ஒன்றா நாங்கள் வாழ்ந்து அவர்களால் இது தீர்வு முடியும். இது எங்களால் இல்லை, தெற்கில் உள்ள மக்கள் இந்து ஒரு பௌத்த மக்களால் எங்களுக்கு இது தீர்வு தர இயலும். நாடு ஒரு பௌத்த வீட்டில் ஒரு ஹிந்து சாமி இல்லையாண்டு பாருங்கள், எல்லாம் இருக்கிறாங்க. எங்களோட ஒற்றுமையை குலைப்பாதைங்க. இப்போ நாங்கள் இப்போ தான் படிப்படியாக ஒற்றுமையை எடுத்துக்கொண்டு வரோம். இது அரசியல் ரீதியாக இது தெற்கில் இருக்கிற அரசியலும் இங்கே கலந்து அரசியல் ரீதியாக இங்கே பிரச்சனை ஏற்றினா தான் தமிழ் மக்களுக்கு விடுதலை ஒன்று வரக்கூடாதுன்னு யோசிக்கிறான். அப்படி தேவையில்லை. இது ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துறதுக்கு எங்களுக்கு ஒரு விட்டுத்தாங்க. எங்களோட செம்பாட்டில் 1 மில்லியன் ஒரு அரை ஏக்கரில் எடுக்கலாம். எத்தனை ஏக்கர் பிடிபாட்டிருக்கு? 1 மில்லியன் எடுக்கலாம். ஒரு பெரிய ஒரு பூஞ்சோலி ஆக்குறதுக்கு எங்களோட இது இருக்குது. இல்லை அது அதைத்தானே நான் சொல்கிறேன். கையீட்டி விகாரை சட்டவிரோதம், அது வேறு இடத்துலாம் கட்டப்பட்டிருக்கு. இதோட 1.7 ஏக்கர் அந்த நிலம் அந்த ஏற்கனவே கையீட்டிக்கொண்டு ஒரு இடம் குறிக்கப்பட்டு கொடுத்துருக்கு. அதில் இல்லாமல் இங்கெல்லாம் கட்டினது பிள்ளை, அது இல்லையாண்டு இல்லை. அதை நாங்கள் இப்படி சட்ட விரோதமாக இல்லையோ நாங்கள் அது பேச்சு அவங்களோட கதைக்கு இதை தீர்க்கலாம். எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு ஒன்றில் மக்களுக்கு அப்போ தையீட்டி விடாது நான் என்னென்று செய்கிறோன்னா இதுக்கான ஒரு அந்த மக்களோட கதைக்கு அவைக்கு என்ன தீர்வு வேணுமோ இவையோட கதைக்கு தீர்வு வரலாம். இப்போ நாங்கள் இல்லை அதைத்தானே சொல்கிறோம். அதுக்குரிய காணியை உயாரைக்குரிய மக்களுக்குரிய காணி மக்களுக்கே சென்றடையணும். அது இல்லை இல்லை அதை நான் நிலப்பாட்டில் நாங்களும் இருக்கிறோம். அது நாங்கள் அதைத்தானே சொல்கிறேன். அந்த மக்களோட கதைப்போம், கதைச்சி இவங்களோட பௌத்த துரோகிகளை எங்கே எடுத்துவோம். இவையெல்லாம் சும்மா வேலையில் நான் சொல்கிறேன். நயனாதி விதாமத்ரு இவை எல்லாரையும் சேர்ந்து நாங்கள் ஒரு இணைச்சு இது ஒரு ஒரு இது ஒரு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒரு ப்ராப்ளம். நீங்கள் அரசியலை கொண்டு வராதீங்க ஐயா. அந்த வெள்ளக்கொடி போட்டு இப்படித்தானே நடந்து ஐயா. 100 பேர் எங்களை எத்தனை பேர் வாங்க ஒன்று அவசரம் விட்டுட்டு வெளிநாட்டு கொண்டவங்க எல்லாம் சரிதானே. அப்போ வெள்ளக்கொடியை காட்டி கொண்டு வந்தீங்க வாங்கோண்டு போட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியில் என்ன சொல்கிறாங்க, எல்லாம் வெளிநாட்டில் ஓன இத்தனை கேம்பஸ் படிகளை செத்தாங்க. ஒரே ஒரு ஆள் தப்பி வெளிநாட்டு கொண்டது என்ன இது அரசியல்? நீங்கள் அரசியல்காரர் பாருங்கள். கையீட்டு பிரச்சனை கடந்த 1.5 வருஷத்துக்கு மேல ஐயா 25 தரம் கதைக்கு என்ன தீர்வு கண்டது? 25 கடைசியாக நடைபெற்ற போராட்டத்தில் சிவசேனை அமைப்பினுடைய உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். போராட்டத்தில் சரி, இப்ப நாங்கள் சிவசேனை அமைப்பால நாங்க கதைச்சிருக்கிறோம். அவர்கள் தனி கட்சி ஆரம்பித்துள்ளார்கள் சரிதானே. நாங்கள் உறுதியாக சொல்ல வேண்டிய விடயம் என்றால் காணியோ மக்களுக்குரிய ராணுவம் பிடிச்சிருந்த காணி மக்களுக்கே சென்றடைய வேண்டும். அரசியல்வாதிகள் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்த வேண்டாம். அதை பற்றி ஐயா நாங்கள் ஒன்றும் சொல்ல நாங்கள் இதை குழப்ப மாட்டோம். எங்கட அந்த தையொட்டிக்குரிய விகாரைக்குரிய காணி மக்களுக்கு சென்றடையணும். அதுக்கப்புறம் மக்கள் தீர்மானிக்கணும். நீ அப்படி போட நீ கதைக்கான ஐயா இல்லை இல்லை அதைத்தான் நான் அதை நாங்கள் எங்கட ஒரு அயலூராக்கள் அவங்களோட நாங்கள் கதைச்சு இவையோடையும் கதைச்சு இல்லை இல்லை அது நீங்கள் தீர்மானிக்கிறோம். நீங்கள் இல்லையே மக்களோட இந்த இடத்துல சொன்னது அதே ஆக்கள்கிட்ட கொண்டு இதுக்கு ஒரு தீர்வு வேணும் ஐயா. எங்களுக்கு தீர்வு கட்டாயம் நாங்கள் 6 மாதத்துக்குள்ள அவங்க என்ன தேவையோ அதைத்தான் பூர்த்தி செய்வோம். ஒன்று உடைக்கப்படலாம், இல்லை அது உடைக்கப்படாமல் இல்லை எல்லாம் அவங்கள்ட்ட என்ன தீர்வு இல்லை சிவசேனை அமைப்பு தான். முடிப்போம் உங்களோட அரசியல் தலைவரில் நான் முடிச்சு விட்ருவோம். இப்போ நான் எல்லா இடத்துலையும் கதைச்சிட்டேன் சரியா. பௌத்த ஆக்கள்கிட்ட கதைச்சிட்டோம். இது எங்களுக்கு தீர்க்கலாம். இது ஒரு சவால் தீர்க்கலாம்னு சொல்றேன். அதைத்தான் சொல்றேன் ஐயா. கொடுக்கும். ஆனா அரசியல் தலைவருக்கு குழப்ப வேண்டாம் அவங்கள்ட்ட. நாங்கள் அதை செய்வோம் சரிதானே. இது நாங்கள் பௌத்தத்துக்கும் ஹிந்துக்கும் உள்ள ஒரு ஒற்றுமையை உருவாக்கி உடனடியாக நாங்கள் அதை தீர்வு செய்வோம். இது அடுத்த கிழமையே நாங்கள் அதுக்கான ஏற்பாடு செய்யப்படும்.
இல்லை எங்களுக்கு அவங்களுக்கான எனக்கு என்ன தெரியும் அந்த செம்பாட்டை சோழி ஆக்கணும் எங்களுக்கு தையிட்டு விகாரைக்கு உடனடியாக இல்லை அது மக்களோட சேர்ந்து தான் நாங்கள் தீர்வெடுப்போம் நாங்கள் தனியாக இல்லை 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 போராட்ட களத்துல வச்சு ஐயா முடிவை இல்லை இப்போ முடிவை இப்போ ஒன்று இருக்குத்தானே இன்றைக்கு எத்தனை நாங்களும் தமிழர்களும் தான் போகணுமென்று கடைசியில் என்ன நடந்தது ஓரளவு தீர்வண்டாலும் தாங்க ஒன்று கேட்டும் போயிடலாம் இருக்கு அவங்க சமாதானத்தை விரும்பினவங்க கடைசி நேரத்தில் புலிகள் சமாதானத்தை விரும்பினோம் இன்றைக்கு எங்களுக்கு சமாதானம் தான் தேவை எங்களுக்கு சண்டை தேவை இல்லை எங்களுக்கு உடனடியாக எங்களுக்கு தையிட்டு பிரச்சனையை தீர்க்கலாம் 6 மாதத்துக்குள்ள அது இந்த ஃபுல் சிட்டியம் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் நான் சரிதானே ஃபுல் எல்லாம் எடுத்துட்டேன் நான் எனக்கு எல்லாமே தான்றது நான் அது கட்டாயம் நான் தீர்க்கப்படும் 6 மாதத்துக்குள்ள நாங்கள் அது உடன் இல்லை 6 மாதத்துக்குள்ள நான் தீர்ப்போம் சிவசேனா தானே இல்லை இல்லை அதுக்கு எந்த வித தலையீடு நாங்கள் உங்களுக்கு அடுத்த பிரஸ் மீட்டிங் தொடங்கும் 1 மாதத்துக்கு ஒருக்கா நாங்கள் பிரஸ் மீட்டிங் தருவோம் நாங்கள் என்ன கடந்த கொரோனா காலத்துல அதுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது அப்பொழுது அதுக்கான எதிர்ப்புகள் கிளம்பி இருந்தது அதுக்கு பிறகு மாவட்ட பிரதேச ஒருங்கிணைப்பு கூட்டங்களையும் அதுக்கான எதிர்ப்பு பதிவு செய்யப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு கடந்த 1.5 வருட காலமாக அதாவது புனர் நிர்மாணம் செய்து அவர்களோட கிரியைகள் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு வழிபாட்டு தலமாக மாறுகிறதுக்கு முன்னரே வெறும் கட்டுமானமாக இருக்கும் போதே எதிர்ப்பு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு விட்டது வெறும் கட்டுமானங்களை இடித்து அகற்றுவதில் எந்த ஒரு சிக்கலும் இல்லை அவர்கள் கிரியைகள் செய்து அங்க பிரதிஷ்டை செய்தது அவர்கள் வழிபாடுகள் செய்ய வழிகிட்டது போராட்டங்கள் நடந்தது அதுவேற காலத்துல இருந்து இன்றைக்கு இந்த 1.5 வருஷம் தாண்டின நிலையில இன்றைக்கு சிவசேனை சொல்றது எங்களுக்கு இன்னும் ஒரு 6 மாதம் தான் இந்த 1.5 வருஷ காலமும் ஏன் சிவசேனை இப்ப எங்களுக்கு சுகமா தீரக்கூடிய தீர்வுகள் எங்களை நாடி இருக்கணும் ஆனபடியா எங்கள் மதம் ரீதியா அரசியல் ரீதியா இல்ல இந்த 1.5 வருஷமா இல்ல 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 அப்படி நீங்க யோசிக்காங்க நீங்க அப்படி யோசிக்காங்க இது எங்களுக்கு நல்ல ஒரு சகுனம் ஒன்று ஏற்பட்டிருக்குது கட்டாயம் நாங்கள் சிவனோட நாங்கள் வழிபடுறாங்க ஐயா நான் வேற இது இல்லை சிவனை நாங்கள் நம்பி இருக்கிறாங்க எங்களுக்கு கட்டாயம் எங்களை ஒரு நன்மையை கொடுக்கும் இதுக்கு நாங்கள் தேவையில்லாத விளக்கங்களை நாங்கள் கொடுத்து எங்களை முரண்பாடுகளை உருவாக்காங்க உங்களை முரண்பாடு உருவாக்குறேன்டா அது வேலை இல்லை எங்களுக்கு தேவை முரண்பாடு இல்லாமல் இது போகணும் இல்லை ஏதான் பொறுத்த உள்ள மாறேன் ஆனா என்ன சொல்லுங்க இந்த மிஷனரிகள் இருக்கு தானே அதுகள் தேவையில்லாம எங்களை தமிழ்நாட்டு பிரச்சனையில உள்வாங்கி எங்களை நடு ஆற்றுல உள்ள செயற்பாடு ஏற்பட்டு கொண்டிருக்கிறோம் சும்மா தேவையில்லாம மீன் பிரச்சனை காற்றாலை பிரச்சனை கனியமலை பிரச்சனை எல்லா இடத்திலும் தலையை ஓட்டி எங்கள்கிட்ட இருப்புகளே கேள்விக்குறியாகிறது தேவையில்லாம பௌத்தர்களுக்கும் இந்துக்களுக்கும் தமிழ் மக்கள் கூட பிளவோடு ஏற்படுத்துற வேலையை செய்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் மக்களுக்கு என்ன தேவையோ அதுகளை நாங்க தீர்க்கணும் அந்த காணி மக்களுக்கு தான் சென்றடையணும் சரிதானே சிவசேனை பௌத்த அத்துமீறலை ஏற்றுக்கொள்ளுங்க பௌத்தம் ஹிந்து பௌத்தம் ஒரு ஹிந்து பௌத்தம்ன்றது தம்பி நான் சொல்ல வர அது தையிட்டியில விகார கட்டியான் சுத்த மதத்துல பிறந்தவன் இல்ல சச்சிதானந்தம் ஐயா அறிக்கை விட்டு இருக்கிற நீங்க பார்த்து நீங்களோ அடிக்கல் நாட்டும் பொழுது எங்க பிரதேசம் எங்க போனது கூட வேண்டாம் பதிவு செய்யப்பட்டு அது உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்த பொழுதுதான் சரி சவித்ர சிவா அவர்கள் முதல்ல அடிக்கல் நாட்டினது ஒரு இடத்துல அடிக்கல் நாட்டியிருந்தார் ரெஜினல்புர அடிக்கல் நாட்டியிருந்த இடம் அக்காலத்துல மடாலயமாக அதாவது பௌத்த மடாலயமாக இருந்த ஒரு காணிக்குல தான் ரெஜினல்புரை அடிக்கல் நாட்டியிருந்தார் சவித்ர சிவா அடிக்கல் நாட்டியிருந்த இடம் புரித ஒரு இடம் அதுதான் தம் மக்களுடைய பூர்வீக நிலமும் உறுதி உள்ள காணி தனியார் காணி அந்த காணியில தான் ஆக இங்க இடம் தெரியாமல் இடம் மாறி அடிக்கல் நாட்டின கதைக்கு இங்க இடம் இல்லை இங்க உயர் பாதுகாப்பு இருந்த பொழுது இந்த கட்டுமானங்கள் நடைபெற்ற பொழுது அந்த பாதுகாப்பு பிரச்சனைகளே ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் அதுக்கான எதிர்ப்பை பதிவு செய்தவங்க இப்படி நடக்குது அதை செய்யணும் ஒருத்தருக்கும் தெரியாமல் இந்த போராட்டம் இன்னைக்கு ஐயா இப்ப நாங்கள் எங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லை எங்களுக்கு தையிட்டு பிரச்சனை முக்கால்வாசி முடிய வேணும் இது எங்களுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலை இருக்குது அதை விட வேறு ஒரு சூழ்நிலை இருக்க மாட்டா நாங்கள் கையை விடுறோம் இப்போ உங்களுக்கு இது நாங்கள் அப்படி ஒரு சூழ்நிலையை எடுக்கிறது எங்களுக்கு பிரச்சனைண்டா அரசியல் தீர்வுகள் எங்களுக்கு அரசியலுக்கு தலையிடாமல் நாங்கள் ஒரு ஆன்மீக தீர்வு ஒன்று நாங்கள் இதால் கட்டாயம் மக்களோட சேருவோம் இந்த பிரச்சனை அவை அடிக்கல் நாட்டதுக்கு இவை அவலத்தினாலும் ஏலாதன்றது இல்லை இப்போ எங்களுக்கு ஏலும் ஆனபடியாக இதை நாங்கள் இதாண்டுவோம் நாங்கள் பாருங்க திருக்கேஸ்வரத்தில் வளை உடைக்க என்ன செய்தோம் ஒரு தீர்வு இல்லை இன்றைக்கு வரைக்கும் திருக்கேஸ்வரத்தில் வளை உடைக்க
வந்து அவர் வந்து கிறிஸ்தவ மதங்கள் பாதிரியார் சம்பந்தப்பட்ட வந்து தெரிவித்த எதிர்ப்புக்கும் தற்பொழுது கபரணையில வந்து ஒரு காளி கோயில் உடைக்கப்பட்டு முன்னால பஸ் ஸ்டாண்ட் ஒன்று நிறுவப்பட்டு அதனுடைய அந்த உள்வீதி பிரகாரம் வந்து மிக சுருக்கப்பட்டு அந்த நிக்கிய வந்து இரண்டுக்கும் இடையிலான எதிர்ப்புகளை வந்து சிவசேனை வந்து சீர்தூக்கி பாக்குறன்ற ஒரு பிரச்சனை இல்ல நீங்க நாங்க எல்லாத்துக்கும் அறிக்கையும் சொல்லிட்டு வந்தானே இந்த கோயில் உடைக்கப்பட்டது நீதியும் சமாதானமும் ஓங்கினது அதுக்கு அலுவலக அடுத்து காளி கோயில் பெருசா போனானே நிப்பாட்ட நீதி சமாதான ஆணைக்குழு ஒரு அறிக்கை விட்ட பிறகுதான் சிவசேனை இப்படி ஒரு நீங்க என்ன ஐயா நீங்கள் இல்ல நீங்க எப்படியும் யோசிங்க எங்களுக்கு தேவை அரசு உங்களுக்கு தேவை என்ன தெரியுமா தையிட்டு இடத்துக்கு சனத்துக்கு இடம் தேவை எங்களுக்கு உடனடியா நாங்க அதை தீர்க்கப்படுங்க எந்த விதத்துல நீங்க என்ன மாதிரியும் யோசிங்க இது உங்களுக்கு பிரச்சனை எங்களுக்கு தேவை அரசியல் தீர்வு இல்லாத ஒரு ஆன்மீக தீர்வான இந்த தையிட்டு விஹார என்ற தீர்வை முடிப்போம் வேற ஒரு எங்களுக்கும் தேவையில்லை வேற சும்மா நாங்கள் ஒன்று நாங்கள் கதைக்க வரையில்லை இதுதான் எங்களோட மெயின் நோக்கம் ஆமாம் அதைத்தானே சொல்கிறோம் 6 மாதத்துக்குள்ள நாங்கள் முடிப்போம் நாங்கள் தையொட்டி சரி அது தேவையில்லை நாங்கள் கூடுதலாக கதைக்க ஏன்னு சொல்லுங்க ஐயா எங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் பிரச்சனையை உருவாக்கக்கூடாது ஐயா நாங்கள் சும்மா அது செய்த விஷயம் ஒன்றும் இல்லை பிரச்சனையை உருவாக்கக்கூடாது எங்களுக்கு தேவை பௌத்த மக்களோட அரவணைப்போட இந்த பிரச்சனையை முடிப்போம் சரி. இன்றைய வரவு செலவு திட்ட விவாதத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அனூர் அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்து உரையாற்றினார். ගරු රාමනාදන් අර්ජුනා මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 12ක කාලයක් ලැබෙනවා. කොච්චර සර්? විනාඩි 12යි. Thank you. Good afternoon, my dear colleagues and chairperson. Thank you for offering this moment to speak on this parliament regarding the budget speech. First of all, I would like to thank NPP government for providing and starting us new initiatives such as digitalization, innovation and entrepreneurship and rural development, primarily focused on the healthcare of the rural development. So, but unfortunately, සමහර දේවල් මට කියන්න වෙනවා මේ රටේ දෙමළ ජනතාව කියලා සිංහල ජනතාව කියලා ජනතාව දෙකක් තියෙනවා. ඒ දෙමළ ජනතාව ඇතුළත තමයි මුස්ලිම් ජනතාවත් අපි ගණන් ගන්නේ. එතකොට අවුරුදු 76 හිස්ටරි ගැන අපි කතා කරනවා. හැබැයි මම දැක්කා දැන් ආණ්ඩු පක්ෂයෙන් නම් විපක්ෂයෙන් අත්ති කරනවා විපක්ෂයෙන් නම් ආණ්ඩු පක්ෂ අත්ති කරනවා. හැබැයි කවුරුත් පරණ දේවල් කතා කරලා ඉස්සරහට ගෙනියන්න අපේ රට ගෙනියන්න පුළුවන් මොකරි වැඩපිළිවෙලක් ඇදුවා කියලා අපි විශ්වාස කරන්නේ. ඒකට හොඳ උදාහරණයක් තමයි අපේ කමියුනිටිස් දෙකකට මැදේ කොමියුනිකේෂන් ගැප් එකක් තියෙනවා. ගොඩක් වෙලාවට උතර ඉන්න ජනතාවට සිංහල කතා කරන්න බෑ දකුණ ඉන්න ජනතාවට දෙමළ කතා කරන්න බෑ. එතකොට 1970 කාලේ මොකද වුනේ අපිට කතා කරන්න දෙන්නේ නැතුව අපේ බෙල්ල මිරි කරා. එතකොට තමයි 1970 අපිට ලොකු විශාල ප්‍රශ්නයක් වුණා. ඊට පස්සේ 1983 මොකද වුනේ 1983 අපේව මරලා දැම්මා කෑලි කෑලි කපලා දැම්මා. මම එකක් කියන්න කැමැති මම පොඩි කාලේ ඉන්නකොට මම ස්කෝලර්ෂිප් කරේ 1993 ඒ කාලේ ඉන්නකොට මම කවදාවත් එක සිංගල මිනිහාවක් දැකලා නැහැ. එතකොට අපිට කියලා තිබ්බ මොකද්ද සිංගල මිනිහා කියන්නේ බඩ මේම කරලා කන්න පුළුවන් ජාතියක් කියලා තමයි අපිට කියලා තිබ්බේ. ඒ වගේ ඕගොල්ලෝට සමහර වෙලාවට මාතින් කියලා ඇති දෙමළ මිනිසු කියන්නේ බෝම්බේ පුපුරලා මාලිගාව පුපුරලා මිනිස්සු මරන්නේ කියලා ඒ විදිහට තමයි ඕගොල්ලොත් හිතාගෙන හිටියේ. හැබැයි 2009න් පස්සේ අපි දැන් ජාති දෙකම එකතු වුණාට පස්සේ අපිට හොඳ අන්ඩර්ස්ටෑන්ඩින්ග් එකක් ඇවිල්ලා තියෙනවා. දැක්කම බලන්න මේ පාර්ලිමේන්තුවේ පක්ෂ වුණොත් විපක්ෂ වුණොත් අපිට කතා කරන විදිය කොච්චර හොඳයිද කියලා. ඒ වුණාට අපේ ගම්වල ගියාම අපි කරන්නේ මොකද්ද? අපි ආයේ ජාතිවාදී ආවුස්සනවා දෙමළ මිනිස්සු මරන්න ඕන කියනවා. හොඳ උදාහරණයක් තමයි අපි ජැෆ්නාවල තිබ්බා තයිටි කියලා පන්සලයක්. අපේ මන්දිරලා 6 දෙනෙක් ඉන්නවා 5 දෙනෙක් කිව්වා ඒක කඩන්න ඕන කියලා. හැබැයි මම නම් විශ්වාස කරනවා මේ රටේ එක පන්සල එකක් කැඩුවොත් එක කෝවිලයක් කැඩුවොත් එක සර්ච් එකක් කැඩුවොත් ආයේ ජාතිවාදී උසන්න පුළුවන් කියලා මම විශ්වාස කරලා මම ජනාධිපතිට කිව්වා ඒ කරන්න එපා කියලා. ඊටු ටික මට දෙමළෙන් කියන්න කැමැති. ඒකින් අපේ පොලිටිෂියන්ස්ලා ගොඩක් ඉන්නවා දැන් දැක්කම කවුරුත් නැහැ. ඒගොල්ලෝ ආවිලේ අපේ දෙමළ ජනතාවට කියන්නේ අපි කොහොමරි දෙමළ වලින් ගන්නවා කියලා. ඒ වුණාට සිංගල පොලිටිෂියන්ස්ලා ගිහිල්ලා සිංගල ජනතාවට කියන්නේ කොහොමරි අපි මේ එක රට එක ජීවිතයකට ජීවත් වෙනවා උන්ගේ කඩා වැටෙනවා උන්ගේ නවතනවා කියලා. හැබැයි වෙලා තියෙන්නේ අද ගත්තාම දෙමළ මිනිහා එක්කෙනෙකුටවත් හිතේ නැහැ
රට දෙකට කඩන්න ඕන කියලා. අපි කවදාවත් හිතන්නේ රට දෙකට කඩන්න ඕන කියලා. මම මේ පාර්ලිමේන්තුව ඇවිල්ලා 77 days දවස් 77ක් මට කතා කරන්න දුන්නේ නැත්නම් එතකොට මට මෙතන හැසිරෙන්න වෙනවා රස්තවාදී විදියට. එතකොට ඔන්න මේ එක්කෙනෙක් කිව්වා මට පිසු කියලා. දැන් අන්තිමට කතා කරන්න වෙලාවල් දීලා තියෙනවා. හැබැයි මම අනුර කුමාර දිසානායකගේ ආණ්ඩුවට එකක් මම සුදිවන්ද වෙනවා. මේ වගේ හොඳ බජට් එක අපිට දුන්නාට හැබැයි ඔගොල්ලෝට පපුව ටිකක් රිදෙනවා. මම ඒ ටිකක් කියන්න ඕනේ. ඔගොල්ලෝ කතා කරා ஜாஃப்னா லைப்ரரி ගැන. யாழ்ப்பாணம் லைப்ரரியை பற்றி நீங்கள் கதைத்திருந்தீர்கள். 100 மில்லியன் ஒதுக்கி இருக்கிறதாக. அந்த 100 மில்லியன் என்பது மொத்த கேபிட்டல் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரிலே அது மொத்தம் 1315 மில்லியன். அதிலே யாழ்ப்பாணம் லைப்ரரிக்கு ஒதுக்கப்பட்டது 0.00076 வீதம். பிச்சை போடுவது போன்று யாழ்ப்பாணத்துக்கு ஒரு 100 மில்லியனை ஒதுக்கி இருக்கிறீர்கள், பரவாயில்லை. அதுக்கு பிறகு பார்ப்போம். உள்ளூர் வீதிகளை, வடக்கு வீதிகளை நீங்கள் தருவதற்காக 5000 மில்லியன் ஒதுக்கி இருக்கிறீர்கள். இந்த புத்தகம் அவ்வளவற்றையும் வீடு கொண்டு சென்று வடிவாக படித்திருக்கிறேன். 5000 மில்லியன் தருவதாக சொல்லியிருக்கிறீர்கள். நன்றி, நாங்கள் அதுக்கு சந்தோஷப்படுகிறோம். ஆனால் டோட்டல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரிலே அவை 0.38 வீதம். 0.38 வீதம் அது ஒரு பிச்சை, தமிழனுக்கு போட்ட பிச்சை. ஏனென்றால் உங்களுக்கே தெரியும், உள்ளூராட்சி சபை தேர்தல் வரை இருக்கிறது, அது தவிர மாகாண சபை தேர்தல் இருக்கிறது. ஆகவே பட்ஜெட்டிலே எதிர்க்கட்சியை குத்துவதற்காக நீங்கள் எங்களுடைய லைப்ரரியை பாவித்திருக்கிறீர்கள் தவிர நீங்கள் எங்களுக்கு தந்தது 0.007 வீதம். சரி, அதையும் வேண்டாம். வடக்கு கிழக்கிலே இதுவரைக்கும் 35 ஆண்டுகள் பெரும் போர் நடந்தது. அந்த போரால் நான் உட்பட எனது சமூகம் கட்டிய வீட்டை கூட இழந்துவிட்டு சென்றோம். ஆனால் வடக்கு கிழக்குக்காக நீங்கள் தந்தது 1500 மில்லியன். அது மொத்தம் உங்களுடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரிலே 0.01 வீதம். எங்கள் வீடுகளை இடித்து, எங்கள் காணிகளை பிடித்து, எங்களில் 45,000 பேரை கொலை செய்துவிட்டு நீங்கள் எங்களுக்கு போடும் பிச்சை 0.1 வீதம். அதாவது 0.1 வீதம் உங்களுடைய மொத்த எக்ஸ்பெண்டிச்சரிலே வடக்கு கொடுத்து விட்டு நாங்கள் சொல்லுகிறோம் வடக்கிற்கு கொடுத்து விட்டோம் என்று. என்ன ஒரு விடயத்தை சொல்லுகிறேன். வட்டுவாகல் பாடத்தை பற்றி கைத்திருக்கிறீர்கள், 1000 மில்லியன் தந்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார்கள். அது மொத்த எக்ஸ்பெண்டிச்சரிலே உங்களுடைய இந்த வருடத்தின் கேபிட்டலை மட்டும் கதைக்கிறேன். ரீகரண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை பற்றி நான் கதைக்கவில்லை. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரிலே 0.076 வீதம். 0.076 வீதம். அந்த பிச்சை, நன்றி. அந்த பிச்சைக்கு எங்களுக்கு நன்றி. கதைப்போம். அதே மாதிரி சரி, சுகாதாரத்துறையை எடுத்து பார்ப்போம். சுகாதாரத்துறையிலாவது எங்களுக்கு ஏதாவது பிச்சை போட்டு இருக்கிறீர்களா என்று. அந்த சுகாதாரத்துறையிலே மொத்தமாக 382 பில்லியன் உங்களுடைய மொத்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஆனால் அதிலே வடக்கு கிழக்குக்கு நீங்கள் தந்திருப்பது, வடக்கிலே ஒரே ஒரு ப்ரொஜெக்ட் மட்டும் தான் செய்திருக்கிறீர்கள், PHSCP எனப்படுகின்ற ப்ரொஜெக்ட். அதுக்கு நீங்கள் தந்திருப்பது எங்களுக்கு 0.66 வீதம். உங்களுடைய பிச்சை எந்த அளவிலே இருக்கிறது என்ற இதில் பார்த்துக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு கிழக்குக்கு நீங்கள் கொடுத்திருக்கிற பிச்சை 0.8. தமிழன் பிச்சை எடுப்பதற்கு தயாராக இல்லை என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன். எனது சகோதரர்கள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள். முடிந்தால் உங்களால் பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் எனப்படுகின்ற அந்த சட்டத்தை எடுத்து விடுங்கள். நாங்கள் கொண்டு வருகிறோம் உங்களுக்கு பில்லியன் ட்ரில்லியன் கணக்கான பணம். எனது சகோதரர் உங்களுக்கு கொண்டு வரும், நாங்கள் போடுகிறோம் பிச்சை. நாங்கள் இந்தியாவுடன் பிச்சை எடுப்போம், சைனாவுடன் பிச்சை எடுப்போம். எடுத்த பிச்சையிலே ஒரு 0.01 வீத பிச்சையை தான் எங்களுக்கு போடுவோம். அந்த பிச்சையை ஜனாதிபதி அவர்கள் வந்து சொல்லுவார், இந்த வடக்கு மாகாணத்துக்கு பிச்சை போட்டிருக்கேன். பிச்சையிலும் பிச்சை எடுப்பானாம், ஆண்டி பிச்சை. அதுக்கு பிறகு போடுவானாம் ஒரு பிச்சை. இது ஒரு கேவலமான சிலையா. எங்களுக்கு இது சரியான மனவருத்தம். நான் எங்களுடைய அரசாங்கத்தின் இந்த வரவு செலவு திட்டத்தில் மிகவும் எதிர்பார்ப்போடு இருந்தவன். சரி, அது வேண்டாம், பரவாயில்லை. என்ன ஒன்றை சொல்லுகிறேன். யாழ்ப்பாணத்திலே இண்டஸ்ட்ரியல் பார்க் கட்டுகிறீர்களாம். 300 மில்லியன். மொத்தம் 500லே 3 இடங்கள், அதுல 300 மில்லியன் இருக்கிறதா. அது எவ்வளவு தெரியுமா? மொத்த உங்கண்ட கைத்தொழிலுக்கு போட்ட அந்த மொத்த செலவினத்தின் 1.54 வீதம். நாங்கள் கேகேஸை நாங்கள் கட்டுகிறோம். தமிழன் கட்டுகிறான் கேகேஸை. முடிந்தால் கேகேஸை எங்களிடம் தாருங்கள். தமிழர் கட்டுகிறோம். நாங்கள் உங்களுக்கு கட்டி நாங்கள் சீமந்து செய்திருக்கிறோம். நாங்கள் உங்களுக்கு கிண்ணியாவில் இருந்து ஒரு காலத்திலே கரும்பு தந்தோம். நாங்கள் உங்களுக்கு வடமானத்திலிருந்து சீமந்து தந்தோம். நாங்கள் உங்களுக்கு ஆணையரவிலிருந்து எல்லாவற்றையுமே தந்தோம். எங்களுடைய உதிரங்கள் முடுக்க எடுத்து எங்களுடைய இனத்தை அழித்து போட்டு நீங்கள் இப்போது எங்களுக்கு தருவது என்பது சொல்ல தெரியுமா? 0.0 அளவிலான உங்களுடைய பிச்சை. அந்த பிச்சை தான் உங்களுடைய பட்ஜெட். அதற்காகத்தான் எங்களுடைய வாக்குகள் உங்களுக்கு வேணுமென்றால் எனது தமிழ் மண் பிழையாக போட்ட 3 வாக்குகளால் இன்றைக்கு ஒரு பேப்பர் கூட வாசிக்க தெரியாத MP மாரத்தான் கொடுத்திருக்கிறார்கள் எங்களுடைய தமிழ் மண். ஏனென்றால் அனுரகுமார திசாநாயக்க இந்த 13லே எங்களுக்கு ஏதாவது செய்வார். 13 நாங்கள் இப்போது
சிங்கள மக்களுடனும் தமிழ் மக்களுடன் ஒன்றாகத்தான் வாழ ஆசைப்படுகிறோம். எனது மனதில் இல்லை சிங்கள மக்களை ஒரு எதிரியாக நினைப்பதற்கானால் வந்த முதல் நாளிலிருந்து இந்த ஆசனம் என்னை அவமனித்தது, இன்று வரை என்ன ஒரு எதிரியாகத்தான் பார்த்தது. ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் உள்ள அடிபாட்டிலே நாங்கள் தான் அவதிப்படுகிறோம். இன்று நேற்றல்ல 1948 ஆண்டு எங்களுடைய வெள்ளைக்காரருடைய ராஜ்யம் இதை இலங்கையிடம் தந்திரும் போது அவர்கள் சிரித்து விட்டு தான் போயிருப்பார். அவர்களுக்கு தெரியும் சிங்கள இனம் தமிழ் இனம் ஒன்றாக வாழாது, ஏனென்றால் இவர்கள் 2 பேரும் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்வார்கள் என்று. ஆனாலும் ஒரு நம்பிக்கை, உங்களுடைய பிச்சையாவது முழுமையாக பாதிக்கலாம் என்று தான் என்னுடைய ஆசை. அதன் பிறகுதான் பார்த்தேன் டிசிசி மீட்டிங், உங்களுடைய GA பிரதீபன் நேற்றைய தினம் அரசாங்க வாகனம் ஒன்றை கொண்டு போய் அவருடைய மகன் உடைத்திருக்கிறார். பரவாயில்லை, எங்களுக்கு வாகனம் வேண்டாம். ஆனால் GA பிரதீபன் சொல்லுகிறார் மொத்தம் 56 மில்லியன் நீங்கள் கொடுத்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலே அவர் 35 மில்லியனை எடுக்க போகிறார்கள். இப்போது வடக்கு கிழக்கிலே நாங்கள் என்ன தேங்காய்களை ஆவதா? சரி, அதுதான் சொல்லும் போதுதான் எனக்கு ஞாபகம் வருகிறது. வடக்கு கிழக்கிலே இன்று வரை எத்தனையோ வெள்ளை ஈக்கள், எத்தனையோ தென்னை மரம் 250 ரூபாய் ஒரு தேங்காய் போகிறது. ஆனால் அதை நடவடிக்கை உங்களுடைய விவசாய அமைச்சரை வடக்கு பக்கம் காணவில்லை. சரி, அது பரவாயில்லை. என்னுடைய வைத்தியர்களை பற்றி பார்ப்போம். ஒரு வைத்தியன் ஒரு கார் ஒன்றை வேண்டுவதாக இருந்தால் 50,000 ரூபாய் படி மிச்சம் பிடித்தால் அவனுக்கு 40 ஆண்டுகள் சேமிக்க வேண்டி இருக்கும் இந்த நாட்டிலே. அதான் எங்களுடைய சுகாதார அமைச்சரிடம் கேட்டேன், முடிந்தால் எங்களுடன் கதையுங்கள் என்று சொல்லி. ஏன் எங்களுடன் கதைப்பதால் என்ன பயம்? நான் எழுப்பினால் மைக்கை ஓஃப் பண்ணுகிறார்கள். எதற்காக பயப்படுகிறீர்கள்? ஏனென்றால் நீங்கள் சொன்ன விடயங்கள் இந்த பிச்சைகளை எல்லாத்தையும் கணக்குடன் காட்டுவதற்கு எனக்கு என்னால் இயலும். அது தவிர நாங்கள் எதிர்பார்ப்பது தமிழ் சிங்கள மக்கள் ஒன்றாக வாழ வேண்டும் என்று. ஆனால் அனுர அரசாங்கமோ அல்லது எதிர்கட்சியில் இருக்கும் அரசாங்கம் மறுபடியும் அரசாங்கமாக அந்த பக்கம் போயிருந்தாலும் எங்களுடைய பிரச்சனையை உங்களுக்கு முடிக்க விருப்பமில்லை. ஏனென்றால் நீங்க சொன்னீங்க PTA எடுப்பதாக. இப்போது நீதி அமைச்சர் கேட்கிறார் PTA இருப்பவர்களுடைய லிஸ்டை தாருங்கள் என்று. கேவலம் எனது சகோதரர்கள் எங்களை உங்களுக்கு என்ன ஒன்றை சொல்லுகிறேன் மம்மிக சிங்களிங்க கமத்தி அப்பே ஐயல் அக்கலா පනස්පන්දාක් මරුණේ අපේ ජනතාවලින් ඇතුළෙන් දං ඇවිල්ලා. ඒගොල්ලෝ උඩින් ඉඳන් බහැලා නැහැ පළයට. ඒගොල්ලෝ අපේ ජනතාවෙන් තමයි ඇවිල්ලා තිබ්බේ. එතකොට අපි රස්තවාදී. හැබැයි 88,000ක් මරුණා. මේ කොහෙද දළදා මාළිය බෝම්බය පුපුරුවා. ඕගොල්ලෝ රස්තවාදී නැහැ. ඕගොල්ලෝගේ රෝගණ විජේවීර රස්තවාදී නැහැ. අපේ ප්‍රභාකරන් රස්තවාදී. එක මේක හේතුව අපි දෙමළ ඕගොල්ලෝ සිංහල. හැබැයි අපේ ජෙනරේෂන් එකටත් ඒක උළුවට නැහැ. මගේ හිතේ නැහැ. මාත් එක ඕගොල්ලෝ ඛණ්ඩ වෙනවා හැමදාම පාර්ලිමේන්තුවේ. මම කවදා ඕගොල්ලොත් ඒ විදිහට හැසිරෙන්නේ නැහැ. මම දැන් කියන්නම්. ඕගොල්ලෝට ඇත්ත කියන්නේ එම්බිලා කවුරුත් නැහැ. අපේ ඉන්නේ සමහරු දැන් මේ එන්නෙත් නැහැ මේ වෙලාවට. ඒගොල්ලෝ කරන්නේ ඕගොල්ලොත් එකේ ගේම් එකක් ගාලා අපේ මිනිසුන්ට කියනවා ඔන්න මචං අපි දෙමළලා කොමරි ගන්නවා කියලා. එතකොට මම කිව්වොත් පන්සල කඩන්න එපා කියලා. මම ජනතා විරෝධී වෙනවා. ඒගොල්ලෝ ජනතාවේ නායකයා වෙනවා. මම දැන් පපු ඉඳන් කතා කරන්නේ. මේක මට දවස් 77 days I was deprived of speaking on this parliament. but ඒකට කවදාවත් මුකුත් කරලා නැහැ. ඒක ඒට අමතරව Clean Sri Lanka. Well done. Clean Sri Lanka என்று சொல்லி நீங்கள் 5000 மில்லியன் ஹரி சார் Clean Sri Lanka කියලා 5000 மில்லியன் ஒதுக்கி இருக்கிறீர்கள். அது எங்களுடைய லைப்ரரி, எங்களுடைய தேசிய நூலகம், அது ஒரு ஆசியாவிலே மிகப்பெரிய நூலகம். விபுலானந்தர் தொடக்கம் மகாத்மா காந்தி எழுதிய புத்தகங்கள் இருந்த லைப்ரரியை எரித்த உங்களுடைய இனம் எங்களுக்கு போட்ட பிச்சை 1.2%. உங்களுடைய கிளீன் ஸ்ரீலங்காவிலே ஒரு தமிழனும் இல்லை, ஒரு முஸ்லிமும் இல்லை. எங்களுக்கு தந்திருப்பது 1.2% அளவைத்தான் உங்களுடைய கிளீன் ஸ்ரீலங்கா எங்களுக்கு தந்திருக்கிறது. அதாவது மொத்த 5000 மில்லியனிலே எங்களுடைய லைப்ரரிக்காக நீங்கள் ஒதுக்கியது 1.2%. அதை விட பரவாயில்லை. இன்னொரு ஜோக் ஒன்றை சொல்லுகிறேன். ரைட், உள்நாட்டில் இடம்பெயர்ந்தவருடைய வீடமைப்புக்கு 1500 மில்லியன் ஒதுக்கியதை போன்று அதே போன்று நீங்கள் உங்களை பார்த்தால் தெரியும், எங்களுடைய தீவகங்களிலே குடிப்பதற்கு தண்ணி இல்லாமல் எங்களுடைய சனம் இறந்து கொண்டிருக்கிறது. நைனாதீவா இருக்கலாம், டெல்ஃப்டா இருக்கலாம், கார்நகரா இருக்கலாம். ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், உங்களுடைய தெற்குக்கான தண்ணி வளங்களுக்காக 61,234 மில்லியன் செலவழித்திருக்கிறீர்கள். அடிஷனலாக 20,000 மில்லியன் ஒதுக்கி இருக்கிறார்கள் தண்ணிக்கு தெற்குக்கு. ஆனால் வடக்குக்கு தண்ணி இல்லை. வடக்கிலே போடப்பட்ட இருநமடை குளம் இப்ப கூட காய்ந்து கொண்டுதான் இருக்கிறது. உங்களுக்கு எங்களுடைய மக்களுடைய வலிகள் தெரியாது. நாங்கள் உண்மையை கதைத்தால் ஜனதா விரோதி, நாங்கள் உண்மையை கதைத்தான். ஆனால் கேம் அடிப்பவர் முழு பேரும் உங்களுக்கு நல்ல பொலிட்டீஷியன்ஸ். நாங்கள் உண்மையை கதைத்தால் அது உங்களுக்கு முதுகு நோவும், அவர்களுக்கு இதயம் நோவும். அதுதான் உண்மை. இன்று வரை நான் சொல்லுகிறேன், எங்களுடைய இன பிரச்சனையை தீர்க்காமல், என்னுடைய இனந்த அழித்தை திரும்ப கட்டி எழுப்பாமல் நாங்கள் ஒருபோதும், நான் நினைக்கிறேன், நாங்கள் ஒருபோதும் இந்த நாட்டிலே நிலையான சமாதானத்தை கொண்டு வர முடியாது. இதே சுத்தியுடன் இருக்கிறேன். இன்று நேற்று நடந்த
votingil கூட எனக்கு 85% வாக்குகள் இருக்கிறது வடக்கில் இருந்து. முடிந்தால் உங்கள் எம்பி ஒருவரிடம் முடிந்தால் 85% வாக்குகளை பெற்றுக்கொள்ள சொல்லுங்கள். நேற்று யூடியூபில் போட்டிருந்தார்கள் எனக்கு 87% வாக்குகள் இருக்கிறது. ஏனென்றால் உண்மையை கலைப்பவன் තපරවේ සක්ස එතකොට මම මේ පාලිමෙන්ද ආවේ හොස්පිටල් එකෙන් ඉඳන් මම පාලිමෙන්ද ආවේ නැහැ කොඩි උසලා පොල්ලක් උසලා පාලිමෙන්ද ආවේ නැහැ දවස් 91කින් මම ස්වාධීනව ඡන්ද විල්ලා මේ පාර්ලිමේන්තුව ආවේ මට මම ඉස්සරහට එන්නවා නම් මම ඉස්සරහට මේකෙන් ඉන්නවා නම් මේ හොරු කරන්න ඔක්කොම ටික එළියට එනවා හැබැයි මට කතා කරන්න වෙලාවක් දුන්නාට ගොඩක් බොහොම සිස